வல்லக்கோட்டை முருகன் கோயிலை பற்றி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். தெய்வ கடாட்சம் ஓம் சேனல்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு சித்திரை மாதத்தினுடைய அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம இன்றைக்கி முருகன் கோவிலில் வந்து உட்காந்துருக்கோம். வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு வர்றது, நானே என் மனைவியும் வர்றதுங்கிறது வழக்கமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அமாவாசை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். நிறைய முறை இந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கோம், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். இங்கே இருக்கிற அத்தனை தூய்மை பணியாளர்கள்லேருந்து எல்லாருமே எனக்கு நல்ல சிநேகிதமாயிட்டாங்க. இப்படி இந்த வல்லக்கோட்டையை பற்றி நான் முன்னாடி போட்டிருந்த அந்த வீடியோவில் பார்த்துட்டு குன்றத்தூர்லேருந்து ஒரு அம்மா வந்து இங்கே வாரம் இப்போ வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை வந்து உங்கள் பேர் என்னம்மா? குப்பம்மாள். குப்பம்மாள். வேலைக்கிழமை நைட்டு வந்து தங்கி காலையில் எழுந்து குளத்துல குளிச்சுட்டு நான் வந்து வாரம் வரேன், வந்து குளிச்சுட்டு அவர் தரிசனம் பண்ணிக்கின்னு போகிறேன். இது எத்தனாவது வாரமா? வெள்ளிக்கிழமை. இது வந்து 5 வாரம் வந்துட்டேன். 5 வாரம், 7 வாரம் வந்து இங்க இருக்கிற தீர்த்த குளத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நீராடணும். முதல் நாளே இங்க இரவு தங்கிட்டு அடுத்த நாள் இங்க தீர்த்த குளத்துல நீராடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆமா, வேலைக்கிழமை நைட்டு இங்க வந்து தங்கிடணும். வேலைக்கிழமை நைட்டு இங்க வந்து தங்கிட்டு காலையில எழுந்து அந்த குளத்துல குளிச்சுட்டு முருகரை தரிசனம் பண்ணிக்கின்னு போகணும். இதை தொடர்ந்து 5 வாரமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த அங்க தங்குற இடம் இருக்குல்ல இரவு நேரத்துல இதுவா இருக்குது. அது என்னாச்சு? அதான் கொசுக்கடி முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு கொசுக்கடி இங்க மட்டும் இல்லாம இருக்குமா? எல்லா ஊர்லயும் இருக்குது. வேக்கா இதுவா இருக்குது. அதுக்காக ஒரு 2 ஃபேனு வாங்கி கொடுத்தேன். 2 ஃபேன், அந்த கொசுக்கடி இல்லாம எல்லாரும் நல்லா நிம்மதியா பக்தர்கள் தூங்கணுங்கிறதுக்காக 2 ஃபேன் இந்த வல்லக்கோட்டை கோயிலுக்கு குன்றத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கிற குப்பம்மாள் கொடுத்துருக்காங்க. இதை போல் இந்த கோவிலுக்கு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் இந்த கல்லூரியில் படிக்கிற பசங்க, காரைக்குடியிலேருந்து படிக்கிற பசங்க, இதோ என்னுடைய மகள், என்னுடைய சிநேகிதி, அப்படி இப்படின்னு எல்லாருமே, என் மனைவி, குப்பம்மா, அப்பாஜி அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர் நம்ம மறைமலை நகரில் இருக்கிற இதுகிட்ட பேரமனூர் ஏழுமலை, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து எல்லாருமே இன்னைக்கு அந்த பாசி எல்லாத்தையும் உழவார பணி மாதிரி அதெல்லாம் பண்ணோம். இன்னும் நிறைய பேர் வந்து செய்யணும், வரணும், சேர்ந்து வந்தாக்க நம்ம சேர்ந்து கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு. தனித்தனியா செய்ய முடியாதவங்க நம்ம கூட போட்டு வச்சுக்கலாம். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்தின் மூலமாக இதை நான் பேச அதை எனக்கு முருகர் வாழ்த்து கொடுத்து பார்த்தாங்க. இப்ப நாங்க தோஸ்த் ஆயிட்டோம். ஆமா ஆமா. வணக்கம். இன்னைக்கு ஒரு அமாவாசை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். அமாவாசை நம் பித்ருக்களை வணங்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் தான் வல்லக்கோட்டை வஜ்ர தீர்த்தத்துக்கு வந்து அந்த படித்துறையெல்லாம் ரொம்ப பாசம் பிடிச்சி சல்லுன்னு வழுக்கிற மாதிரி இருந்தது. வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, படித்துறையிலையும் கூட வழுக்கக்கூடாது, காயம் ஏற்பட்டுரும். அதனால வந்து ஒரு குரூப்பாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு டீம், ஒரு 8 பேர் 9 பேர் போல் அப்படியே வந்து எல்லாருமே சுத்தப்படுத்தணும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குளியலையும் போட்டு இப்போ முருகப்பெருமானை தரிசிக்க போகிறோம். இந்த வல்லக்கோட்டைன்றது முதல்ல எங்கே இருக்குது அது தெரியுமா? நம்ம உரகடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. தாம்பரத்துலேருந்து உரகடத்துலேருந்து வழியாக வந்துடலாம். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து உரகடம் போகிற வழியில் இருக்குது. காஞ்சிபுரத்துலேருந்தும் வந்துடலாம். கிட்டத்தட்ட 28-32 கிலோமீட்டர் இது மாதிரி தான் இருக்குது. சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து ஒரு 18-25 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்கு. எனக்கு தெரிந்து நானே எத்தனையோ கோவில்கள் பற்றி எழுதியிருக்கிறேன். 7 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான மெகா முருகன் வந்து இங்கே தான் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை தான் இன்னைக்கு அந்த தீர்த்தம், இங்கே இருக்கிற வஜ்ர தீர்த்தமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்திரன் உருவாக்கிய தீர்த்தம், இந்திரன் தபஸ் செய்த இடம். இந்திரன் முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்த இடங்கள்ல பல இடங்கள் குறிப்பிடுவாங்க. இந்த வஜ்ர தீர்த்தத்தை உண்டாக்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணின ஒரு ஸ்தலமாகவும் இது போற்றப்படுகிறது. பகீரதன் அப்படின்னு ஒரு மன்னன். அந்த பகீரத மன்னன் வந்து ஆணவத்தோடு இருந்தான். கர்வம் யாருக்கு இருக்கோ அங்கெல்லாம் பொட்டேர்னு அடி விழும். அதே போல தான் பகீரதனுக்கும். நாரதர்கிட்ட அவன் மதிக்காமலே நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது தெரியும் போது அப்போ பகீரதனுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட சாபம் விடாத குறையா ரூட்டை போடுறாரு. அவன் ஒரு அசுரனை உசிப்பு விடுறாரு. அந்த அசுரனுக்கும் இவனுக்கும் மன்னனுக்கும் சண்டை நடக்குது. இதில் வந்து அம்பேல் ஆயிடுறாரு அவர். நாரதர்கிட்டே போய் அப்பா நாரதா காப்பாத்து அப்படின்னு அந்த சொல்ல அந்த பகீரதனுக்கு துர்வாசரை முனிவரை வந்து போய் பாரி அவனுக்கு அப்படின்னு சொல்ல, துர்வாச முனிவர் அவருக்கு மூக்கு மேலே கோபம் வரும். அப்பேற்பட்ட முனிவர் அந்த முனிவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடந்ததெல்லாம் சொல்ல, என் ஆணவெல்லாம் போயிடுச்சு, என் கர்வமெல்லாம் போயிடுச்சு, என் ஹெட் வெயிட் எல்லாம் போயிடுச்சு, என் மண்டகனமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அந்த மன்னன் சொல்லி டோட்டலாக சரண்டராக
இந்த மாதிரி வள்ளல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த வல்லக்கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து நீ முருகப்பெருமான போய் தரிசனம் பண்ணு, பிரார்த்தனை பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி அந்த இழந்த பதவியையும் இழந்த ராஜாங்கத்தையும் கொடுத்த ஸ்தலம் தான் இன்னைக்கு வல்லக்கோட்டை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோவிலில் இருக்கிற வஜ்ர தீர்த்தத்தில் ஒரு முறை குளிச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு அன்னைக்கு வந்துருங்க, குளிங்க, குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்க. இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு 7 வாரம் பண்ணுங்களேன். வாழ்க்கையில் நம்ம ஒரு சந்தோஷம் தானே முக்கியம், இல்லை வேற என்ன காசா பணமா? சந்தோஷம், அதே போல் ஆரோக்கியம் தானே முக்கியம். அந்த ஆரோக்கியத்தையும் ஆயுஷையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸ்தலம் தான் வல்லக்கோட்டை முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற இந்த ஸ்தலம், இந்த புண்ணிய கஷேத்திரம். வணக்கம். வல்லக்கோட்டை முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற அந்த கோவிலில் வாரம் வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு நல்ல நல்ல நண்பர்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நான் திரும்பவும் சொல்லிடுறேன், ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், நான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான முருகன் கோவில் வல்லக்கோட்டை முருகன் கோவில். காஞ்சிபுரத்துலேருந்து வந்துடலாம், உரகடத்துலேருந்து வந்துடலாம், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்துடலாம், சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து வந்துடலாம், தாம்பரம் படைப்பை வழியாக வந்துடலாம். இப்படி 4 திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு மையப்புள்ளியான ஒரு இடம் தான் வல்லக்கோட்டை முருகன். இன்னொன்று திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த கோவிலில் நீங்கள் தரிசனம் பண்ணாலும் சரி 7 அடியில் முருகனை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். இந்த கோவிலில் வள்ளி தெய்வானையோட 7 அடியில் ஜாம்பவானா ஜம்முன்னு இருக்கார் முருகப்பெருமான். இந்த கோவிலுக்கு வர்ற ஒவ்வொரு குருக்களும் எனக்கு நண்பராயிட்டாங்க. அதே போல் எனக்கு ரொம்ப நல்ல சிநேகிதியாக, ஒரு நல்ல சகோதரியாக ஆனவங்க தான் மகாதேவி. மகாதேவி அவங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி ரொம்ப க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப இங்கே கோயிலை சுத்தப்படுத்துகிற பணியிலலாம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்னம்மா பேர் அப்படின்னு, மகாதேவி அப்படின்னாங்க. உங்கள் வீட்டுக்காரரு மணந்தாள் மகாதேவி அப்படின்னு டைலாக் சொன்னாரா, PS வீரப்பா டைலாக அப்படின்னு சொல்லியெல்லாம் கிண்டல் பண்ணேன். இன்றைக்கி வாரம் அவங்கள நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்கள், உங்கள் ஊர் எது மகாதேவி? எங்கள் ஊர் வந்து நான் கல்யாணம் பண்ணி வந்து வெங்கடாபுரம் SP கோயில் சைடு. இப்போ இந்த துப்புரவு வேலை செய்கிறதுக்கோசம் அம்மா வீட்டிலேருந்து வரேன், வல்லக்கோட்டையிலேருந்து இங்கே வந்து துப்புரவு வேலை செய்கிறேன். அம்மா செஞ்ச இந்த வேலையை நான் செய்கிறேன். அம்மா பேர் கனகா. அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த துப்புரவு வேலைக்கு வந்திருக்கேன். எத்தனை வருஷமா? நான் வந்து 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆகுது. உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு துப்புரவு வேலை தான். கோயிலை சுற்றி பெருக்கிட்டு கோலம் போட வேலை. காலையில் சாயங்காலம் இடையில க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? கோயில்ல இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மனசு? எப்படி இருக்கு இந்த மாதிரி மனசு? இங்க வந்து போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் வீட்டுல, அவ்வளவுதான். மனசு திருப்தியா இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேலை. நீங்க வல்லக்கோட்டை கோவில்ல வேலை பாக்குறீங்க. ஆமா. இந்த முருகன் கிட்ட எனக்கு இது மாதிரி வேணும்னு என்ன பிரார்த்தனை வச்சிருக்கீங்க? நிறைய பிரார்த்தனை கேட்டு. குறிப்பா என்ன பிரார்த்தனை வச்சு நடந்திருக்கு? குறிப்பா என்ன பிரச்சனை, எனக்கு குழந்தை வர வேணும்னு கேட்டேன். எங்க வீட்டுல யாருக்கும் குழந்தை இல்லை, அதனால குழந்தை வர வேணும்னு கேட்டேன். கண்டிப்பா கொடுத்தாரு முருகன். ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தைன்னு நாங்க வேண்டிக்கிறது எதுவுமே ஃபெயிலர் ஆகல, எல்லாமே சக்சஸ் தான். ஸோ மகாதேவிக்கு இன்னும் பல சந்தோஷங்கள் வாழ்க்கையில கிடைக்கட்டும். வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க எங்கிருந்தெல்லாமோ இருக்கிற பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மகாதேவி? இந்த கோவில் வந்து 1200 வருஷத்துக்கு பழமையான கோயில். 7 அடி ஒசரம் முருகர் இவர். அதனால எங்கேயும் எந்த இடத்துலையும் தரிசனம் கிடைக்காத 7 அடி ஒசரம் முருகரை வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. அது மாதிரி எல்லா பக்தர்களும் கண்டிப்பா வரணும் இந்த கோயிலுக்கு. சூப்பரியா, சூப்பர். அது இந்த வாரம் பார்த்தேன், சேனல்ல பேசுமான்னாங்க, அதனால பேசுறேன். ஆனா இந்த கோயிலுக்கு வந்து போனவங்களுக்கு நல்லா சக்சஸ் தான் நடக்கும். கண்டிப்பா வரணும் பக்தர்கள் எல்லாம். நிச்சயமா மகாதேவி சொல்லிட்ட பிற்பாடு மாற்று கருத்தே கிடையாது. எண்ணிலடங்காத லட்சக்கணக்கான பக்தர்கள் வல்லக்கோட்டையை நோக்கி வலம் வருவார்கள். வந்தவரை வாழக்கும் வல்லக்கோட்டை முருகன். வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை. எப்படி மகாதேவி டயலாகா அடிக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன். எல்லாம் வானாவா போட்டு மகாதேவி அடிக்கிறாங்க. மகாதேவியினுடைய அந்த தூய்மை பணிக்கு நம்ம எல்லாருமே வணக்கத்தை செலுத்திக்கணும்.